1 to 3 மாடல் போர்டோட சர்வீஸுக்கு வந்திருக்கு. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா, ஆனே ஆகலை அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட்டு. இந்த போர்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா, ரிப்பேர் பண்ணவே முடியாது அப்படிங்கிற சூழல்ல தான் இருந்தது இதுவரைக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த போர்டை ரெடி பண்ண முடியாது, நீங்கள் போர்டே மாற்றிக்கோங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அதையும் தாண்டி நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த போர்டை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா, சுற்றிலும் இருக்கக்கூடிய போர்டில் மெட்டல் போட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா சிலிக்கான் மெட்டல் போட்டிருப்பாங்க. அந்த சிலிக்கான் மெட்டலை நேக்காக கட் பண்ணி நம்மால் வந்து செம்மையாக பண்ணிட்டாங்க. இதில் இருக்கக்கூடிய ஐசியை மாற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐசி வந்து பக்கா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த போர்டில் ஐசி ரெடி பண்ண உடனே இந்த சிலிக்கான் மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, அது நம்மளால் எதுவும் பிக்க முடியாது. அதை வந்து நேக்காக பிக்கணும் அப்படின்னா, அந்த போர்டே பிச்சுக்கிட்டு வந்துடும். ஆனால் அதையும் தாண்டி நம்ம இப்போ பக்காவாக அந்த சிலிக்கான் மெட்டலை வந்து பிரித்து எடுத்துட்டு, நம்ம பக்காவாக ஐசியை மாற்றி போர்டை ஆன் பண்ணியாச்சு. இப்போ போர்டு பக்காவாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. பல பேர் பார்த்தீங்கன்னா, சென்னையில் யாருமே இந்த மாதிரி 1 to 3 மாடல் போர்டை ரெடி பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்காகவே இந்த 1 to 3 மாடல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா, ரெடிமேடாக நம்மக்கிட்ட நிறையா பேர்கிட்ட கிடைக்கும். அதை வாங்கி அப்படியே மாட்டிக்கணும். அது கிட்டத்தட்ட 2000க்கு மேலே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் அந்த போர்டை வந்து வாங்குறதுக்கு நிறைய பேர் தயங்குவாங்க. புது போர்டாக இருந்தாலும் இந்த போர்டுக்கு கேரண்டி வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த போர்டை வாங்குறதுக்கு தயங்குவாங்க. இது போன்ற இன்ஃபர்மேஷனுக்கு சன்கூல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சன்கூல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதுபோன்று வேறு ஒரு நல்ல வீடியோவில் நாம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.